ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்களேன். இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, அதில் ஒரு தாயார், இதில் ஒரு தாயார், 2 சின்ன குழந்தைங்க. 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் ஒரு 5 வயசு குழந்தை, இந்த வீட்டில் ஒரு 5 வயசு குழந்தை. அம்மா அப்படின்னு யாராவது பிச்சை கேட்டு வந்துருந்தாங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, பாப்பா வெளியில் யாரோ தர்மம் கேட்குறாங்க, அரிசி எடுத்து, ஒரு குண்டா சட்டி நிறைய அரிசி வச்சுருப்பாங்க, பாப்பா அரிசி எடுத்து போடு. இன்னும் அந்த குழந்தை அது கையில் ஒரு குத்து அள்ளி கொண்டு வந்து அந்த பிச்சைக்காரங்களுக்கு போட்டுரும். இந்த வீட்டில் அம்மா பாப்பா பிச்சைக்காரங்க வந்திருக்காங்க, அரிசி எடுத்து போடு. அந்த குழந்தை ஒரு குத்து அள்ளி, 2 5 வயசு குழந்தை, ஏறத்தாழ கை ஒரே அளவு தானே இருக்கும், என்ன 2 குழந்தையும் போட்டுச்சு. இந்த 2 அம்மாவும் செத்து போயிட்டாங்க. மேலே போகிறாங்க. மேலே போனவுடனே இந்த வலது பக்கத்து வீட்டில் இருந்த அம்மாவை நரகத்துக்கு கொண்டு போய் விடுன்ட்டார். இந்த இடது பக்கத்தில் இருந்த வீட்டில் இருந்த அம்மாவை சொர்க்கத்தில் கொண்டு போய் விடுன்ட்டார் கடவுள். இந்த நரகத்துக்கு போக சொன்ன அம்மா நின்று, கடவுளே வாட் நான்சென்ஸ், வாட் இஸ் திஸ், நியாயம் இல்லையா, நானும் அரிசி தானம் பண்ணினேன், அவங்களும் அரிசி தானம் பண்ணாங்க, என்னை நரகத்துக்கு போக சொல்கிறீங்க, அந்த அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறீங்க. கடவுள் கேட்டார், நீ எப்படி அரிசி தானம் பண்ண? என் 5 வயசு குழந்தைகிட்ட சொன்னேன், அது அள்ளி போட்டுச்சு. அந்த வீட்டிலே அப்படி தான் 5 வயசு குழந்தை தான் அள்ளி போட்டுச்சு. அது ரைட்டு, 5 வயசு குழந்தை 2 வீட்டிலே அள்ளி போட்டுச்சு. நீ 5 வயசு குழந்தைய விட்டு அரிசி போட சொன்னது எதனால? கடவுள் கேட்டார். எதனாலனா, அது எதனால் அவள் அப்படி செஞ்சானா, இவ அள்ளி போட்டானா அரிசி கூட வரும், பெரிய கை. பாப்பா அள்ளி போட்டுச்சுன்னா கை சின்ன கை, அரிசி குறைய வரும். அப்போ அரிசி குறைய பிச்சைக்காரங்களுக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் குழந்தைய விட்டு போட சொன்னவோ இவோ. இந்த பக்கம் இருக்க அம்மா ஏன் சொன்னான்னா, சின்ன வயசுலேருந்தே ஏழைக்கு இறங்கக்கூடிய குணத்தை குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவத்திற்காக போட சொன்னான். அப்போ இவன் நரகத்துக்கு போவா. ஆனால் 2 பேரும் தானம் தானே. இந்த பக்கம் இருந்தவ செஞ்ச தானத்தில் மனச்சுத்தம் கிடையாது, இந்த பக்கம் இருக்கிற பெண்ணு செஞ்ச தானத்தில் மனச்சுத்தம் இருந்தது. மனத்துக்கண் மாசில நாதல் அரண், மற்றதெல்லாம் ஆரவாரம். நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்க, கண் தானம் பண்ணுறீங்க, கோதானம் பண்ணுறீங்க, எது பண்ணுனாலும் அது ஆடம்பரம். மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, யாருக்கு எந்த துன்பமும் செய்யாதீங்க. அடுத்தவங்களுக்கு துன்பம் செஞ்சால் நமக்கு துன்பம் அன்னைக்கு சாயங்காலமே வரும்னார் திருவள்ளுவர். ரொம்ப அருமையான திருக்குறள் அது. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அந்த திருக்குறள் அழகு என்ன தெரியுமா? பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின்னா, அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்கிறதுக்கு நான் போகணும் ஸ்பாட்டுக்கு. அடுத்த வீட்டில் தீ வைக்கணும்னு நான் நினச்சேன்னா, நான் தீப்பந்தத்தை எடுத்து போய் தீ வைக்கணும். அப்படி நான் வச்சேன்னா என் வீட்டுக்கு அவன் வந்து தீ வைக்கணும்னு அவசியம் இல்லை, என் வீடு தானாக பற்றி எரியும்னார். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதான் வரும்டா கஷ்டம், கவனமாக இரு. அதில் உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ, தெளிவாக வச்சுக்கோ, தைரியமாக வச்சுக்கோ. மனதில் உறுதி வேண்டும்னார்ல பாரதி. மனதில் உறுதி வேண்டும், டிட்டர்மினேஷன். அதை தான் திருவள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரி. ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், எப்போ சக்சஸ். வலிமையான மனசு, உறுதியான மனசு சாதிக்கும். புரியுதுங்களா?
ஒருத்தன் சொன்னால், நான் இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கிறதா தீர்மானிச்சிட்டேன் சார். இந்த இது இது நல்ல கவனிங்க சார். நான் எதுக்கு இனிமேல் வருத்தப்பட போகிறதில்ல, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கவன் கேட்டான், நீ பெரிய பருப்பு, நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தீர்மானிச்சுட்டா மகிழ்ச்சியாக இருந்துருவிய? நியாயம் தானே? நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தீர்மானித்தா நீ மகிழ்ச்சியாக இருந்துருவியோ? இப்போ நம்மளே அண்ணே அப்போ நாளைக்கு பார்ப்போம்ண்ணே அப்படிங்கிறேன். என்ன நம்பிக்கையில் சொல்கிறேன்? கேள்வி புரியுதா? நாளைக்கு பார்ப்போம்ண்ணே. இன்னும் சில பேர் 6 மாதம் கழித்து பார்ப்போம்ண்ணே. இன்னும் சில பேர், அண்ணே அமெரிக்கா வர போகிறேண்ணே, 1.5 வருஷம் கழித்து வந்தவுடனே சந்திப்போம். என்னண்ணே, என்ன நம்பிக்கையில் சொல்கிற? புரியுதா? என்ன கேள்வி புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நாளைக்கு பார்ப்போங்கிறத யார் தீர்மானிக்கிறது? நீயா? என்னங்க, நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு நேற்றைக்கு இருந்தாரை இன்றைக்கு இருப்பர் என்று என்னவும் திடமில்லையே. இப்போ தான் ராமசாமி டீ கடையில் டீ குடிச்சு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தால் பேப்பர் படிச்சுட்டு இந்த நாடு விளங்காதுன்னு இப்போ தான் சொல்லிட்டு போனார். இவர் பேப்பர் படிச்சுட்டு நாடு விளங்காதுன்னு சொல்லிட்டு போய் அவர் போயிட்டார். யார்? ராமசாமி. இந்த நாடு விளங்காச்சா உருப்படி இல்லாத போயிலுங்க. நேராக போனார், படுத்தார், முடிஞ்சு போச்சு. இப்போ தானே டீ கடையில் பார்த்தேன். இதில் நம்ம என்ன நம்பிக்கையில் சொல்கிறோம்? நாளைக்கு பார்ப்போம், 6 மாதம் கழித்து பார்ப்போம், 1.5 வருஷம் கழித்து பார்ப்போம். புரியுதுங்களா? என்ன தூக்கு தண்டனைன்னு சொன்ன பிறகு பகத்சிங்கு 1/2 மணி நேரத்தில் தூக்கு தண்டனை. பகத்சிங் புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான் சார். மனதில் உறுதி. தூக்கில் போட போகிறாங்க. எவ்வளோ நேரத்தில்? 1/2 மணி நேரத்தில் தூக்கில் போட போகிறாங்க. நமக்கு முடியுமா? இப்போ ராஜகோபால் ஐயா எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. டிசம்பர் 17, 18 அவர் என்கிட்ட ஃபோனில் சொல்கிறார், மார்கழி பெருவிழாவுக்கு வந்துருங்க, வழக்கம் போல் வருஷம் வர்ற மாதிரி. எனக்கு ஏற்கனவே கடவுள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், டிசம்பர் 15 அல்லது 16 தான். ஓகே ராமச்சந்திரா, ஓகே அவ்வளோதான் அப்படின்ட்டார். 16ஓட நம்ம கதை முடியுதுன்னு வைங்க. இவர் எந்த தேதி கேட்குறாரு? 17 கேட்குறாரு. டிசம்பர் 17, 18 2 நாளும் வந்துடணும். நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க 15 அல்லது 16. இப்போ அவர் ஃபோனில் 17, 18ன்னு சொன்னோன்னே நான் வர்றேன்னு சொல்லுவேன்னா அழுவேண்ணா? ஏயா அண்ணே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கண்ணே, 15 அல்லது 16 தானே, என்னால் முடிய அழுவனா இல்லையா? அதில் அவர் 17, 18 நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க, இந்த தடவை நாங்கள் உங்களுக்கு துண்டு போடுறதா இல்லை, ஒரு புஸ்தகம் கொடுக்க போகிறோம். நான் கேட்குறேன், என்ன தலைப்பு புஸ்தகத்துக்கு? நீண்ட காலம் வாழ்வது எப்படி. 15ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 15ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணவனுக்கு 17ஆம் தேதி நீண்ட காலம் வாழ்வது எப்படின்னு புத்தகம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சார், மரணமோ நோயோ வருகிற போது வரட்டும், அது வருகிற க்ஷணம் வரைக்கும் நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு தீர்மானிப்பது அறிவா மனசா? மனசு சார்.